guys, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு Asus TUF கேமிங் லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்ல தான் நாங்கள் வந்து எல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லேப்டாப்ல ஒரு இஷ்யூ இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. guys, இப்போ நெட்வொர்க் கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டரை கிளிக் பண்ணி நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வைஃபை ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு காமிக்கும். ஸோ அதில் வைஃபை ஆன்ல இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். ஆனால் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம அகைன் அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து என்னென்ன நெட்வொர்க்ஸ் இருக்குன்னு செக் பண்ணோம்னா நோ நெட்வொர்க்ஸ் ஃபைண்ட் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ல இருந்துமே நெட்வொர்க் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஆஃப் பண்ணிட்டு நம்ம திரும்ப ஆன் பண்ணாலுமே அதே இஷ்யூ தான் திரும்பவும் இருக்கு. guys, இப்போ நான் ஒன்ஸ் அகைன் நான் இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி செக் பண்ண போறேன். ஸோ இப்போ பாருங்க, நான் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் செக் பண்றேன். ஸோ இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு வாட்டி நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ அகைன் ஆன் பண்ணாலுமே மறுபடியும் அதே எரர் தான் வருது. ஸோ இது வந்து ரெக்டிஃபை ஆகல. நான் வந்து ஒரு வாட்டி லேப்டாப் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தா அப்பயும் அப்படிதான் இருக்கு. guys, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிரீன் வந்து மெயின் ஸ்கிரீன்ல இருக்கோம். ஸோ இந்த மெயின் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வைஃபை செக் பண்ணலாம். ஸோ கரண்டா வைஃபை ஆன்ல தான் இருக்கு. ஆனா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் செக் பண்ணப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே ஷோ ஆகல. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதை இப்போ நான் சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் விண்டோஸில் போயிட்டு ஆசஸ் மை ஆசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ மை ஆசஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ லாகின் பண்ண சொன்னோம். ஸோ உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ லாகின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா வயர்லெஸ் டிவைஸ் செட்டிங்ஸ், நெட்வொர்க் செட்டிங்ஸ், அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைஃபை வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டயக்னாஸ்டிக்ஸில் போயிட்டு வயர்லெஸ் கனெக்டிவிட்டி செக்அப்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் செக்அப்ன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். நோ வைஃபை நெட்வொர்க் கனெக்டட் செக்அப் அப்படின்னு வரும். நீங்கள் செக்அப்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த செக்அப் டயக்னாஸ்டிக்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100% காமிக்குது. ஸோ காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த ரிசல்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரிசல்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வைஃபை பற்றி ஏதாச்சும் இஷ்யூ இருந்ததுன்னா அது என்ன இஷ்யூன்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த இஷ்யூ ரெக்டிஃபை ஆகலை, நீங்கள் செக்அப் பண்ணி ரெக்டிஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அகைன் வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட்லையும் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்னன்னா நீங்கள் லேப்டாப்போட பேக் சைடு ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உள்ள ஒரு சிப் இருக்கும். ஸோ அந்த சிப்பை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி திரும்ப இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட வைஃபை சிப். ஸோ அந்த வீடியோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ அதோட அவுட்புட் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வைஃபை டயக்னாஸ்டிக்ஸ் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வைஃபை வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வைஃபை நெட்வொர்க்ஸும் ஷோ ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஷோ ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் செக்அப் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அப்படியும் உங்களுக்கு இது ஒர்க் ஆகலை, சம் இஷ்யூஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி சிஸ்டம் அப்டேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு செக் ஃபார் அப்டேட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் எதுவும் மிஸ் ஆகிருந்ததுன்னா இதில் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபுல் அப்டேட்ஸ் ஆகும். விண்டோஸ் அப்டேட்ஸ்க்கு வந்து அடிஷ்னலாக வந்து ஆசஸோட அப்டேட்ஸும் இதில் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் சிஸ்டம் வந்து அப்டேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.